ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். செப்பனியா தனது நூலில் கர்த்தர் யூதர்களுக்கு இறங்கி அவர்களை மீண்டும் ஆசிர்வதிப்பதை குறிப்பிடும் விதமாக, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று எழுதியுள்ளது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கையிலும் கிறிஸ்து இடைபடுவதற்காக புதிய ஏற்பாட்டில் மனிதனாக அவதரித்ததை வாசிக்கிறோம். கண்குளிர பார்த்தவர்கள் கூறியதை கேட்டும் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் தீங்கை காணாதிருப்போம். பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புத்தகம் 61 அதிகாரத்திலிருந்து, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஜியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். பகுதியில் 1 முதல் 3 வசனங்கள் வரை தீர்க்க தரிசனத்தின் முதல் பாகம் என்றும், அத்தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது நிறைவேறிற்று என்றும் தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய பழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை கண்டு அதனை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடம் கொடுத்தார் என்று லூக்கா 4 அதிகாரம் 16-20 வாசிக்கிறோம். ஏசாயா காலத்தில் எழுதப்பட்டதை லூக்கா வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வாசித்திருக்கிறது எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! இயேசுவின் முதல் வருகையின் பகுதியை மட்டும் வாசித்து அப்பகுதியின் நிறைவேறியதாகவும் கூறினார்.